தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியாரின் நவநாளை சிறப்பிக்கும் இந்த நல்ல நாட்களிலே 2ஆம் நாள் சிந்தனையாக தூய ஆவியார் நமது தேற்றரவாளர் என்ற மைய கருத்தை கொண்டு இந்த ஜெப வழிபாட்டை ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை விட்டு பிரியும் போது, நான் உங்களுக்கு தேற்றரவாளரை அனுப்புவேன் என்று வாக்களித்தார். அந்த தேற்றரவாளர் தூய ஆவியாரே ஆவார். மனித வாழ்வில் ஆறுதல், துணிவு, வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையை அளிப்பவர் தூய ஆவியார். தூய ஆவியார் நம்முடைய மனதின் இருளை அகற்றி உண்மையின் வழியில் நடத்துகிறார். துன்பம், பயம், குழப்பம் போன்ற சூழ்நிலைகளில் நமக்கு ஆறுதலாக இருந்து இறைவனின் அன்பை உணரச் செய்கிறார். சீடர்கள் அஞ்சியிருந்த நேரத்தில், பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியார் இறங்கிய போது அவர்கள் துணிவும் ஞானமும் பெற்று நற்செய்தியை அறிவித்தனர். இதனால் தூய ஆவியார் மனிதனை மாற்றும் சக்தியாக இருப்பது தெளிவாகிறது. தேற்றரவாளராகிய தூய ஆவியார் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார், நன்மை செய்ய வழிநடத்துகிறார், பாவத்திலிருந்து விலக்குகிறார், அன்பு, சமாதானம், பொறுமை போன்ற கனிகளை வளர்க்கிறார். ஒரு கிறிஸ்தவரின் வாழ்வில் தூய ஆவியார் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி முழுமையடையாது. அவர் நம்மோடு என்றும் இருந்து இறைவனின் சாட்சிகளாக வாழ வலிமை தருகிறார். எனவே தூய ஆவியார் தேற்றரவாளர் என்பது வெறும் பெயர் அல்ல, மனித வாழ்க்கையில் இறைவனின் ஆறுதலும் உடனிருப்புமாகும். தூய ஆவியாரின் வழிநடத்துதலின்படி வாழும்போது நம் வாழ்வு நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் நிரம்புகிறது. இந்த சிந்தனையோடு இதே தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நம்மை தேற்றி துணிவு தந்து வழிநடத்த வரவேண்டி இந்த பாடலில் இணைவோம். இறங்கி
செயல்படுத்தும் ஆவியானவரே, அனைவரிலும் செயலாற்றும் ஆவியானவரே, அனைத்தையும் செயல்படுத்தும் ஆவியானவரே, இறங்கி வாரும் எம் மீது, இறங்கி வாரும், இறங்கி வாரும் எம் மீது, இறங்கி வாரும், இறங்கி வாரும் எம் மீது, இறங்கி வாரும், இறங்கி வாரும் எம் மீது, இறங்கி வாரும். தூய யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 26 27 வரை. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நற்செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த இறை வார்த்தையில் இயேசு தம் சீடர்களுக்கு மிகுந்த ஆறுதலான வாக்குறுதியை அளிக்கிறார். தாம் உலகை விட்டு செல்லப் போகிறார் என்றாலும் அவர்களை தனியாக விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். அதற்காகவே தூய ஆவியார் என்னும் தேற்றரவாளரை அனுப்புவதாக கூறுகிறார். சில நேரங்களில் நாம் இறைவனின் சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புகிறோம். அப்போது தூய ஆவியார் நம் மனதை தெளிவுபடுத்தி நல்லதை தேர்ந்தெடுக்க உதவுகிறார். இயேசு தரும் அமைதி உலக அமைதியைப் போன்றது அல்ல. உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது. ஆனால் இயேசுவின் அமைதி மன அமைதியை அளிக்கிறது, பயத்தை அகற்றுகிறது, துன்பத்திலும் நம்பிக்கையை கொடுக்கிறது. வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே உண்மையான அமைதி. இந்த நற்செய்தியிலிருந்து தூய ஆவியார் நம்மை பணி செய்ய அழைக்கிறார். இயேசுவின் அமைதியையும் எடுத்துரைக்கும் ஆறுதலான இறை வார்த்தை இந்த வார்த்தை. தூய ஆவியார் நம்மை வழிநடத்தும் தேற்றரவாளர். இயேசு நமக்கு தரும் அமைதி நம்மை அச்சமின்றி வாழச் செய்கிறது. எனவே இந்த நற்செய்தி கருத்துக்களை மனதில் கொண்டு துணிவோடு தேற்றரவாளரை நமக்குள் ஏற்று நம் வாழ்க்கை பணியை தொடருவோம். அன்பும் அருளும் நிறைந்த தூய ஆவியாரே, எங்கள் இதயங்களில் வந்து தங்கும். எங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உண்மை, நீதி, அன்பின் பாதையில் நாங்கள் நடக்க எங்களை ஊக்குவித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தேற்றரவாளரே, அறிவும் ஞானமும் அருளும் தந்து நல்லதை நாங்கள் அறிந்து செயல்பட உதவும். பலவீன நேரங்களில் துணிவளித்து சோதனைகளில் துணை நின்று காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆவியாரே, அன்பு, சமாதானம், பொறுமை, இரக்கம் ஆகிய உமது கனிகளால் எங்கள் வாழ்வை நிரப்பும். எங்கள் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் திரு அவையிலும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவச் செய்ய உம்மை மன்றாடுகிறோம். பல்வேறு பணிகள் ஆற்றும் எம் சகோதரிகளை ஆவியாரே நீர் ஆட்கொண்டு நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து இயேசுவுக்கு சான்று பகரும் வாழ்வு வாழ துணை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. தூய ஆவியார் வரும்போது நீங்கள் வல்லமை அடைவீர்கள் என்ற இறை வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்விலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, துணிவை தருகிறது. தூய ஆவியார் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை தேற்றி அவருடைய கனிகளால் நம்மை நிரப்பி அவற்றை வாழ்வாக்க துணை நின்று வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே,
இறைவன் அளித்த நல்வாக்கே இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. உமதாற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை, உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உமதாற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை, உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எமை முழுதும் அருங்கொடையால் நிதமாட்கொள்வாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எமை முழுதும் அருங்கொடையால் நிதமாட்கொள்வாய். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே.